கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் இந்த தினம் ஒரு ஓமை என்கின்ற தியான பகுதிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் மதியற்ற ஐஸ்வர்யவான் என்கின்ற ஓமையை குறித்து நாம் தியானிக்கலாம். அதற்கான வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 - 21 வரை நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்கள் சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, இந்த பகுதியானது நாம் ஏற்கனவே பார்த்த ஆகாயத்து பறவைகள், காட்டு புஷ்பங்கள் என்கின்ற அந்த உவமையினுடைய ஒன்றிணைந்த ஒரு உவமையாக இது காணப்படுகிறது. மத்தேயு ஆகாயத்து பறவைகள், காட்டு புஷ்பங்கள் என்கின்ற 2 உவமைகளை குறித்திருக்கிறார். அதனோடு கூட லூக்கா அவர்கள் இந்த ஒரு உவமையை இணைத்து பேசியிருக்கிறார். மதியற்ற ஐஸ்வர்யவான் என்கின்ற இந்த உவமை அந்த 2 உவமைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு உவமையாகவே இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உவமையிலே ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலே தன் நிலத்தை பிரித்து கொடுக்கும்படியாக முறையிடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு உத்தரவை சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிற உவமையாக இந்த உவமை காணப்படுகிறது. 13ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் விதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசித்து கொண்டு வருகிற பொழுது, அந்த ஜனக்கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவனுடைய சகோதரன் அவனுடைய நிலத்தின் பாகங்களை அவனுக்கு பிரித்து கொடுக்காமல் அவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். அதனாலே ஆண்டவரை இவன் அழைத்து, நீர் எனக்கு வந்து என்னுடைய பாகத்தை எனக்கு கொடுக்கும்படியாக என் சகோதரனிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அவன் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார்? அதாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் இந்த வேலையை செய்ய வரவில்லை. உங்களுக்கு நிலங்களை பங்கிட்டு கொடுக்கவும் உங்களுடைய மாம்ச குறைகளை தீர்ப்பதற்காகவும் நான் வரவில்லை. நான் மாறாக தேவனுடைய ராஜ்யத்திற்குரியதை பகிர்ந்து கொள்ளவும் வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னிடத்திலே இந்த உலகத்துக்குரிய காரியங்களை கேட்கும்படியாக உனக்கு சொன்னவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படிப்பட்ட வேளையிலே தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இந்த ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நீ பொருளாசையை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், அது உனக்கு ஜீவன் அல்ல. நான் அதை குறித்து பேச வரவில்லை. உனக்கு எது ஜீவனோ அதை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் பொருளாசையை குறித்து கவலைப்படாதிருங்கள், அது உங்களுக்கு ஜீவன் கிடையாது. நான் வந்தது பொருளாசை குறித்து பேச அல்ல, நான் ஜீவனை குறித்து பேச வந்திருக்கிறேன். அப்படியானால் நீங்கள் ஜீவனும் பொருளாசையும் எது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனுக்குரியது எது,
உலகத்துக்குரியது எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உவமையை எடுத்து சொல்லுகிறார். இந்த உவமையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இந்த ஐஸ்வர்யவான் தன் நிலத்திலே விதைகளை விதைக்கிறான். அது நன்றாக விளைந்து அவனுக்கு பலனை கொடுத்து அதிக விளைச்சலை கொடுக்கிறது. ஆனால் அதை சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு இவனிடத்திலே சரியான அறைகள் இல்லை. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களை என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அவனுக்கு விளைந்த அந்த பொருட்களை அவன் சேர்த்து வைக்கும்படியாக களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி அதிலே அந்த பொருட்களை சேர்த்து வைப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, சேர்த்து வைத்த பொருட்கள் எதற்கானவைகள் என்பதை அவன் அறிந்து கொள்ளாதவனாக இருக்கிறான். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டால் அப்பொழுது நீ என்ன செய்வாய்? இங்கே அவன் ஆண்டவர் எதற்காக அவனை மதிகேடன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஜீவனுக்கு ஏற்றது எது, மாம்சத்துக்கு ஏற்றது எது என்பதை அவன் அறியாமல் இருக்கிறான். அவன் சொல்லுகிற காரியம் பாருங்கள், பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். இங்கே பார்க்கிறோம், ஆத்துமாவுக்கு தேவையானது எது, உடம்பிற்கு தேவையானது எது என்பதை இந்த மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. விசேஷமாக இவன் ஆத்துமாவை குறித்து ஒரு அறிவற்ற மதிகேடற்ற மனிதனாக இருக்கிறான். இந்த உடம்பு தான் இந்த உலகத்திலே இருக்கும், ஆனால் ஆத்துமா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகுங்க. ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்றால், இந்த ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருக்கு என்று கேட்கிறார். அப்படியானால் உன் ஆத்துமா கூறியதை நீ சேர்த்து வைக்க வேண்டும். ஆனால் நீ சேர்த்து வைத்திருக்கிறது உன் மாம்சத்துக்கு உரியது. உன் மாம்சத்துக்குரியதை சேர்த்து வைத்து நீ ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று சொல்லுகிறாய். உன் ஆத்துமா இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொண்டால் அந்த சேர்த்து வைத்த பொருட்கள் அதற்கு உதவாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் பிரியமானவர்களை, இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், நம் ஆத்துமா கூறியது எது, மாம்சத்துக்குரியது எது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு சிலர் சொல்லுவார்கள், எல்லாமே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் என்று சொல்லுவார்கள். மனிதன் உழைப்பதும் மனிதன் கஷ்டப்படுவதும் மனிதன் பொருட்களை சேர்த்து வைப்பதும் எதற்காக என்று சொன்னால் எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, இந்த ஒரு ஜான் வயிறு என்பது இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதாக இருக்கிறது. ஆனால் ஆத்துமா என்பது இந்த மரணத்துக்கு பிறகும் அது வாழ்கிறதாக இருக்கிறது. அப்படியானால் ஆத்துமாவுக்கானது எது, உடலுக்கானது எது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது உடலுக்கான ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திற்குரிய ஒரு வாழ்வுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆத்துமாவுக்காக ஓடுகிறவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ உடலுக்கானதை சேர்த்து வைத்து நீ ஆத்துமாவை பார்த்து புசித்து குளித்து சுகமாயிரு என்று சொல்லுகிறாயே, அந்த ஆத்துமா இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ அந்த ஆத்துமாவுக்கு எதை சேமித்து வைத்திருக்கிறாய் என்பதை சிந்தித்து பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். பிரியமானவர்களே, அப்படியானால் ஆத்துமா கூறியதை நாம் சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் சேர்த்து வைக்கிற ஐஸ்வர்யமும் பணமும் பொருட்களும் ஆத்துமாவுக்கு தேவையற்றது. ஆனால் இந்த மனிதன் உடலுக்குரிய ஒரு விளைச்சலை சேர்த்து வைத்து அதை ஆத்துமாவோடு ஒப்பிட்டு பேசுகிறதை பார்க்கிறேன். என் ஆத்துமாவே நீ சந்தோஷமாயிரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ஆத்துமாவோடு ஒரு நாளும் வராது. அப்படியானால் ஆத்துமாவுக்குரியதை நாம் சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆத்துமாவுக்குரியதை எங்கே சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்கிற பொழுது, தேவன் விரும்புகிறதை நாம் செய்கிற பொழுது அது தேவனிடத்திலே நாம் சேர்த்து வைக்கிறதாக இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது இந்த பூமிக்குரியதாக இருக்கிறது. தேவனிடத்திலே சேர்த்து வைக்கிறது தான் நாம் மரித்த பின் தேவனோடு இருக்கிற பொழுது அது நமக்கு தேவையானதாக இருக்கிறது. தேவனிடத்தில் சேர்த்து வைக்கிறது எது என்று நாம் பார்க்கிற பொழுது,
31ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதுதான் நாம் பரலோகத்திலே தேவனிடத்திலே சேர்த்து வைக்கிறதாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எது என்று நாம் பார்க்கிற பொழுது, அவருக்கு பிரியமானதை செய்கிறதே தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. தேவனுக்கு சித்தமானது எதையோ அதையே நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இந்த பூமிக்குரிய பொருட்களை சேர்த்து வைக்காமல் தேவனிடத்திலே சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் சேர்த்து வைக்கிறது என்று சொன்னால் தேவனுக்கு ஏற்றதை செய்கிறது. தேவனையே நாம் முதன்மையாக கொண்டு தேவனுக்கு எது பிரியமோ அதையே நாம் செய்வதுதான் தேவனிடத்திலே நாம் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறதாக இருக்கிறது. மாறாக நாம் இந்த உலகத்துக்குரிய பணத்தாசை பொருளாசையில் ஓடுவோம் என்று சொன்னால் அது தேவனிடத்திலே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்காது. பிரியமானவர்கள், ஆகையினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறன்னா, மாம்சத்துக்குரியதை சேர்த்து வைத்து அது என் ஆத்துமாவுக்கு நன்மை கொடுக்கும் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் நாம் மதிக்கேடர்களாக இருப்போம். நாம் ஓடுகிற ஓட்டம் எதை குறித்ததாக இருக்கிறது? பிரியமானவர்களே, நாம் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு நன்றாக வீடு கட்டி நாம் நிறைய பொருட்களை சேர்த்து வைத்து சுகபோகமாக மனிதர்கள் மத்தியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையானது அது நம்முடைய ஜீவனுக்கு ஏற்ற வாழ்க்கை அல்ல. அது நம் ஆத்மாவோடு கூட வராது என்பதை நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே எதற்காக ஓடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துக்குரிய பொருளாசைக்காக ஓடுகிறோமா, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறவர்களாக ஓடுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தோடு கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நாம் அதை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசேஷமாய் பார்க்கிற பொழுது சவுலிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த பட்டணத்தை போய் அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும் அழித்து விட்டு வா என்று சொல்லுகிற பொழுது சவுல் அப்படி செய்யாமல் அந்த தேசத்திலே கொழுமையான ஆடுகளையும் மாடுகளையும் அவர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது தீர்க்கதரிசி அவரிடத்திலே போய் நீ செய்தது என்ன என்று கேட்கிற போது, நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தேன் என்று அவர் சொல்லுகிற போது, அப்படியானால் தொழுவத்தில் கேட்கிற அந்த சத்தம் என்னவென்று அவர் கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், கடவுளுக்கு அது தேவைப்படும் பலியிடுவதற்கு நல்ல கொழுத்த மாடுகளை ஆடுகளை கடவுளுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற பொழுது, தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீ அநேக பலிகள் இடுவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது தான் கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் தவறான விதத்திலே அநேக பணங்களையும் பொருட்களையும் சேர்த்து வைத்து அதை காணிக்கையாக கொண்டு போய் ஆண்டவரிடத்திலே நாம் கொடுக்கிறதுனாலே ஆண்டவர் பிரியப்படுவது கிடையாது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமானது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற காரியம். நான் செய்கின்ற தொழிலிலே பணம் நமக்கு கிடைக்கிறதாக இருக்கலாம், ஆனால் அந்த பணம் எப்படி கிடைக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் வீட்டில் பொருட்கள் அநேகம் இருக்கலாம், ஆனால் அந்த பொருட்கள் எல்லாம் எப்படி வந்தது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இதை எப்படி வாங்கினேன், இதை எப்படி சம்பாதித்தேன், இது எனக்கு எப்படி வந்தது, இது ஆண்டவருக்கு சித்தமானதால் இருக்கிறதா, நான் சம்பாதித்தது ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்கிறதா, இல்லை நான் அநியாயமாக சம்பாதித்திருக்கிறேனா, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நான் சம்பாதித்திருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களை, இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது என்னவென்று சொன்னால், இந்த மதியற்ற ஐஸ்வர்யவான் தன் உடலுக்குரியதை சேர்த்து வைத்து ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமாவே நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்குரியது ஆத்துமாவோடு கூட வராது. அப்போ ஆத்துமாவோடு கூட வருகிறது எதுவென்று பார்க்கிற பொழுது தேவனிடத்திலே நாம் சேர்த்து வைக்கிற ஐஸ்வர்யமே ஆத்துமாவுக்கு தேவையானதாக இருக்கிறது. இந்த உலகத்தோடு முடிந்து போகிற உடலுக்குரியதை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமா, அல்லது இந்த உலகத்திற்கு பிறகும் வாழ்கிற ஆத்துமாவுக்குரியதை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமா? இந்த மதிகேடன் உலகத்துக்குரியதை சேர்த்து வைத்து ஆத்துமாவை பார்த்து புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லுகிறான்.
ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இராமல் இந்த உலகத்துக்குரியதை அல்ல, நம் ஜீவனுக்குரியதை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலும் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையிலும் நீங்கள் எதை சம்பாதிக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்துக்குரியது நம் ஆத்துமாவுக்குரியது அல்ல. நம் ஆத்துமாவுக்குரியதை சேர்த்து நாம் தேவனிடத்தில் ஐசுரன்களாய் இருக்க நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமீன்.